வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் செயல்படும் ஒரே அரசாங்கம் எமது அரசாங்கமே என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவிப்பு. பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் சமர்ப்பித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையின் உள்ளடக்கம் தொடர்பில் சபாநாயகர் சட்டமா அதிபரிடம் சட்ட ஆலோசனை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை மீண்டும் பரிசீலிக்குமாறு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய கோரிக்கை. காவல்துறை மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்கள உயர் அதிகாரிகள் சமர்ப்பிக்கும் சொத்து அறிக்கைகள் தொடர்பான விரிவான விசாரணையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்த திட்டம். இனி விரிவான செய்திகள். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் செயல்படும் ஒரே அரசாங்கம் எமது அரசாங்கம் என்று கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு விடயத்தையும் அரசாங்கம் விலகி செயற்படவில்லை என்றும் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது மக்கள் எமக்கு 5 ஆண்டுகளுக்கான மக்கள் ஆணையை மட்டுமே வழங்கியுள்ளனர் என்ற உண்மையினை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து நாட்டில் ஏற்பட்ட ஸ்தம்ப நிலையினை அரசாங்கம் பொறுப்பேற்று முன்னோக்கி நகர்த்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அதிவேக நெடுஞ்சாலைக்கு தேவையான காணிகளை கொள்வனவு செய்த காரணத்தினால் மஹிந்த ராஜபக்சவினால் அதிவேக நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு அவற்றை திறந்து மக்களின் நன்மதிப்பை பெற்றுக் கொள்ள முடிந்தது என்று எடுத்து காட்டினார். நாம் ஆட்சியை பொறுப்பேற்ற போது இந்த நாடு ஸ்தம்பித்த நிலையில் இருந்தது. ஆகையால் நாட்டை வலிமையாக செயல்படும் நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுகிறது. நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை கட்டமைப்பாக முன்னெடுத்து கட்டம் கட்டமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு தற்போது அந்த பணி பெரும்பாலும் பூர்த்தியாகியுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகருக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையின் உள்ளடக்கம் தொடர்பில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன சட்டமா அதிபரிடம் சட்ட ஆலோசனையை கூறியுள்ளார். சபாநாயகர் பிரேரணையில் சட்ட சிக்கல் இருப்பதனால் சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரையில் அதை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்காமல் இருப்பதற்கு கவனத்துடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகருக்கு எதிராக கடந்த 12ஆம் தேதி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் சமர்ப்பித்தன. இதில் அருண் ஜெயசேகருக்கு எதிராக 15 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமானது அவர் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த சம்பவமாகும். ஆனால் அருண் ஜெயசேகரவின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விடயதானங்கள் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படாததால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர சட்ட இயலுமை இல்லை என்று ஆளும் தரப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனால் பிரேரணையை பழிவாங்க முயற்சி என்றும் விமர்சித்துள்ளனர். இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை காலமும் பிரதியமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படவில்லை என்றும் ஆளும் தரப்பினர் பாராளுமன்ற சந்திப்புகளில் குறிப்பிட்டுள்ளார்கள். முத்தையன்கட்டு பகுதியை சேர்ந்த இளைஞன் மரணம் சம்பவம் தொடர்பாக நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கம்பகா மாவட்டத்தினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காமிந்து ஜாவர்தன தெரிவித்தார். அவர் கூறுகையில் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதி பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தால் அடையாளப்படுத்தப்படுவது நாட்டின் நல்லிணக்கத்திற்கும் சக வாழ்வுக்கும் தீங்கு விளைவிக்கும். இதற்கிடையில் அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட்டு உண்மையினை வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கத்தோலிக்க சபைக்கும் நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து வாக்குறுதி வழங்கியுள்ளார். இதன் பின்னணியில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவருடைய விடயதானங்கள் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படாத காரணத்தால் ஆளும் தரப்பினர் இதை பயன்படுத்த முடியாது என்றும் ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லும் போது அவரே பாதுகாப்பு பதில் அமைச்சராக பணியாற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முழு ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் முத்தையன்கட்டு இளைஞன் மரணத்தை அடிப்படையாக கொண்டதாக கூறப்படுகின்றது. அரசாங்கம் இது தொடர்பாக நடுநிலையான முறையில் விசாரணைகளை நடத்தி உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும். யுத்தத்திற்கு பிறகும் தொடரும் இராணுவ கட்டமைப்பு மற்றும் அதிபாதுகாப்பு வலயம் நாட்டின் தேசிய நல்லிணக்கத்திற்கும் சக வாழ்விற்கும் பாதிப்பை உண்டாக்கும் என்பதால் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பாக அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை மீண்டும் பரிசீலிக்குமாறு முன்னாள் சபாநாயகர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய தலைவர் கரு ஜெயசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் துணைவியர்கள் மொத்தம் 490 பேர் ஓய்வூதியம் பெற்று வருகின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வேறு வருவாய் ஆதாரமின்றி அந்த ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி தங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவான அனைவரும் திருடர்களோ அல்லது மோசடிக்காரர்களோ அல்லர். பல உறுப்பினர்கள் கடுமையான பொருளாதார சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அவர்களின் நிலைமையினை மனித நேயத்துடன் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகின்றதை எடுத்துக்காட்டி இலங்கையில் இந்த தீர்மானத்தை அமுல்படுத்துவது நியாயமற்றது என்று கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். எனவே முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் மீண்டும் ஆராய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோர் தென்பகுதியில் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி நாட்டுக்கு குந்தகம் விளைவித்து வந்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் இதை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் கூறியதாவது, யுத்தத்திற்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் சில அமைச்சர்கள் தமிழ் பிரதேசங்களில் ஒரு குழுவையும் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் வேறு ஒரு குழுவையும் பிரதேச செயலமாக அமைத்து காவல்துறை அதிகாரிகளையும் சில அரசு அதிகாரிகளையும் இணைத்து இயங்கிக் கொண்டிருந்தனர். முன்னாள் அரசாங்கம் இந்த பாதாள குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதால் அவர்கள் பயமில்லாமல் செயல்பட்டனர். அதன் பிறகு எமது அரசாங்கம் இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கிய பாதுகாப்பை நிறுத்திவிட்டது. இதனால் 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையே முருகல் நிலை ஏற்பட்டு துப்பாக்கி சூடு, வாழ்வெட்டு, அடிதடி போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எங்கள் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை எங்கும் நிகழ்கின்றன என்பதை கண்காணித்து பாதாள உலக குழுக்களுக்கு முறையான தண்டனை வழங்கி வருகின்றது என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். காவல்துறை மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் உயர் அதிகாரிகள் சமர்ப்பிக்கும் சொத்து அறிக்கைகள் தொடர்பான விரிவான விசாரணைகளில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நடத்த திட்டமிட்டுள்ளது. இதன்படி காவல்துறையின் உயர் அதிகாரிகளின் அனைத்து சொத்து அறிக்கைகளும் பொது பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதோடு சிறைச்சாலைகள் உயர் திணைக்கள அதிகாரிகளின் சொத்து அறிக்கைகள் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படும். சொத்து அறிக்கைகள் கோப்புகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினாலும் இறைவரை திணைக்களத்தினாலும் மட்டுமே அணுக முடியும். கடந்த காலங்களில் இந்த 2 துறைகளின் அதிகாரிகள் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் லஞ்சம் தொடர்பான புகார்கள் பதிவாகியுள்ளது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரங்களை பயன்படுத்தி அந்த சொத்து கோப்புகளை ஆய்வு செய்யும் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்தில் நடைமுறை சிக்கல்களை கருத்தில் கொண்டு 2 துறை உயர் அதிகாரிகளின் கோப்புகள் முதலாவது சுற்றில் ஆய்வு செய்யப்படுவதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கோப்புகளை ஆய்வு செய்வதற்கான வசதிகளை வழங்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்த வாரம் வெளியிடப்பட உள்ளன. அதன் பின்னர் தொடர்புடைய விசாரணைகள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தலையிடக்கூடும் என்ற அடிப்படையிலேயே பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாநில அமைச்சர்கள் மட்டுமே நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு உட்படுவர் என அரசாங்கம் முன்வைக்கும் வாதம் தவறானது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். களுத்துறையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அரசியல் அமைப்பின்படி அமைச்சரவை அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் அனைவரும் நிறைவேற்று அதிகாரத்தின் பகுதிகளாக உள்ளனர். ஆகவே அவர்கள் அனைவரும் அமைச்சின் பொறுப்புகளுக்குள் வருபவர்கள். இது நீதிமன்ற தீர்ப்புகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எமது நிலையர் கட்டளைகளில் நம்பிக்கையில்லா பிரேரணை அல்லது குற்ற பிரேரணை தொடர்பான எந்த விதிமுறைகளும் இல்லாது உள்ளது. அவர் மேலும் கூறுகையில், இலங்கை வரலாற்றில் 1981 எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு துணை ஜனாதிபதிக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டது. இதன் மூலம் அமைச்சரவை உறுப்பினர்கள் அல்லாதவர்களுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க முடியும் என்பது தெளிவாகின்றது. பிரித்தானிய நாடாளுமன்றத்திலும் சம்பிரதாயத்தில் இதை நடைமுறை காணப்படுகிறது. அதனால் அமைச்சரவை அந்தஸ்துள்ள பிரதியமைச்சருக்கு எதிராக மட்டுமே நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க முடியும் என்று கூறுவது தவறானது. எமது காரணியை ஆராய்ந்து பிரதியமைச்சர் அந்த பதவிக்கு பொருத்தமானவரா தானா என்பதனை அரசு தீர்மானிக்க வேண்டும். இதை பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் நீக்க முயன்றால் சபாநாயகருக்கு அரசியல் அமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள உரிமையினை தட்டிக்கழிக்கும் முயற்சியாகும். அரசாங்கம் இதனால் எதற்காக அச்சப்படுகிறது என்று புரியவில்லை என்றும் அஜித் பி பெரேரா தெரிவித்திருந்தார்.